நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் திறக்கப்பட்டுள்ள உயர்ரக ஏசி மதுபான கூடத்தை மூடக்கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய தாவேகாவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அனுமதியை மீறி தாவேகாவினர் போராட்டத்திற்கு குவிந்து வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. அவரிடம் பேசலாம். வணக்கம் தங்கமணி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு பைன் ஆர்ட்ஸ் ரெக்ரிகேஷன் கிளப் என்கின்ற உயர் ரக ஏசி மதுபான கூடம் திறக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த ஏசி மதுபான கூடத்தின் காரணமாக அருகில் தனியார் வங்கிகள், 5க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள், அதே சமயத்தில் அந்த ஏசி மதுபான கூடத்திற்கு பின்புறம் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றது. இந்த நிலையில இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஏசி உயர் ரக மதுபான கூடத்தினால் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படும் நிலையில தொடர்ந்து பள்ளிப்பாளையத்தை சார்ந்த பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி இந்த கடையினை உடனடியாக மூட வேண்டும் என அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் தற்பொழுது பள்ளிப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் இந்த உயர் ரக ஏசி மதுபான கூடத்தை மூடக்கோரி போராட்டம் அறிவித்திருந்தனர். இன்றைய தினம் போராட்டம் நடைபெற இருந்த நிலையில தற்பொழுது காவல்துறை சார்பில் கடைசி நேரத்தில் அந்த போராட்டத்தினுடைய அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த அனுமதியும் மீறி தற்பொழுது போராட்ட களத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தற்போது குவிந்து வருகின்றனர். நாமக்கல் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பேக்கரி சதீஷ்குமார் என்பவருடைய தலைமையில தற்போது 300க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் தற்போது இந்த ஏசி மதுபான கூடத்தை மூடுவதற்காக தற்பொழுது போராட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.